இறைவன் இப்ராஹிம் இன்னொரு சோதனை வைக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, அப்ராஹிமுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க சோதனை நிறைந்த வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு இவ்வளவு சோதனைகள் இருக்குமா? நான் ஏற்கனவே சொன்னதை போல ஏற்கனவே தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய தந்தையால் விரட்டப்பட்டார், நாட்டு மக்களால் விரட்டப்பட்டார், நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார், தன்னுடைய மனைவியும் குழந்தையும் வனாந்தரத்திலே விட்டுவிட்டு செல்ல பணிக்கப்பட்டார். மீண்டும் ஒரு சோதனை வருகிறது. உன்னுடைய மகனை நீ அறுத்து பலியிட வேண்டும். எந்த தந்தையாவது விரும்புவானா? இறைவன் நரபலி விரும்புவானா? இதே தொடர்ந்து 2-3 நாட்கள் கனவு வருது. உடனே மான ஏமாத்தி கொண்டு போய் நரபலி கொடுக்கிறார். தான் கண்ட கனவை தன்னுடைய மனைவிடத்தில் சொல்கிறார், மகனிடத்தில் சொல்கிறார், அந்த சிறுவனிடத்தில் சொல்கிறார். அந்த சிறுவன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு அழகான ஒரு வார்த்தை. அப்படி என்றால் அந்த சிறுவனை எந்த அளவிற்கு பண்புள்ளவனாக, இறை நம்பிக்கையுள்ளவனாக அந்த தாய் எப்படி வளர்த்திருப்பார் என்பதை நீங்கள் பாருங்கள். அந்த இறைவன், அந்த சிறுவன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், தந்தையே, உங்கள் இறைவன் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அதை நீங்கள் செயல்படுத்துங்கள். இறைவன் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையான நிலையில் ஒருவனாக நீங்கள் காண்பீர்கள். எவ்வளவு ஒரு பக்குவமிக்க வார்த்தை, எவ்வளவு இறை நம்பிக்கையுள்ள வார்த்தை. கண்ணியத்துக்குள்ள கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் இன்றைக்கு எப்படி குழந்தைகளை வளர்க்கிறோம்? ஒரு சொன்ன தந்தையோட பக்கத்துல தந்தையோட அரவணைப்பு இல்லை, தாய் தன்னந்தனியாக தன்னுடைய குழந்தையை வளர்க்கிறார். இன்னைக்கு இருக்கிற மாதிரி எந்த விதமான ஃபெசிலிட்டியும் கிடையாது. இருந்தாலும் ஒரு குழந்தை எப்படிப்பட்ட பண்புள்ளவனாக, இறை நம்பிக்கை உள்ளவனாக, இறையச்சமிக்கவனாக, இறை கட்டளைகளை செயல்படுத்த வேண்டும் என்ற உன்னதமான இயல்புடைய குழந்தையாக வளர்க்கிறார். அவருக்கு பேர் கூட்ட போறாரு. அப்ப கூட அந்த சிறுவன் சொல்கிறார், தந்தையே, என்ன மல்லாக்க அப்படி முகத்தை பார்த்தா நீங்க மேல இறக்கப்பட்டு இறை கட்டளை செய்ய மாட்டீங்க, இறைவன் என்னை குப்புறப்படுத்த வைங்க. இறைவனின் நோக்கம் நான் ஏற்கனவே சொன்னதை போல மனிதனுடைய ரத்தத்தை ஓட்டுவதில்லை, நரபடி கொடுப்பதில்லை. உடனே இறைவனுங்கிறது என்ன செய்யலாம்? ஒரு மாணவன் அனுப்புகிறான், இப்ராஹிமே, தியாகத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டான், இந்த சோதனையிலே நீ வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டை அறுத்து அங்கே என்ன செய்யறாங்க? குர்பானி எனப்படக்கூடிய அந்த பலியை கொடுக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு வருடந்தோறும் அந்த ஹஜ்ஜுடைய நாளிலே அங்கே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளும் உலகத்தில் கூடிய எல்லா முஸ்லீம்களும் யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவர் என்ன செய்யறாங்க? அந்த பிராணிகளை பலி கொடுத்து அப்படியே விட்டு போறதில்லை. என்ன செய்யறாங்க? அந்த இறைச்சியை ஏழைகளுக்கு பங்கிடுகிறார். தாங்களும் உண்ணுகிறார்கள், ஏழைகளுக்கு பங்கிடுகிறார். கண்ணியத்துக்குரிய இந்த அதாவது என்னன்னா, தன்னுடைய மகனையும் இறைவனுக்காக அர்ப்பணிப்பது தயாராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. நாங்க ஒரு ஆட்டை, அதாவது இறைவனுக்காக நாங்கள் எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எங்கள் உயிரையும், எங்களுடைய பொருள்களையும், எங்கள் உடைமைகளையும் மட்டுமல்ல, எங்களுடைய உள்ள கிடக்கைகளையும், எங்களுடைய மன இச்சைகளையும் நாங்கள் இறைவனுக்காக அர்ப்பணிப்பதற்கு தயாரிக்கிற உணர்வை ஒவ்வொரு இறை நம்பிக்கையான பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குர்பானி கூட கடமையாக்கப்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கிறோம்.